நல்ல மனசு உள்ளவங்க ஏன் அதிகமாக கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. சூப்பர் கேள்வி. அதாவது நல்ல மனசுங்கிறது இந்த ஜென்மம், இந்த பிராப்தம், அதாவது இந்த ஜென்மத்துக்கு கடவுள் உங்களுக்கு நல்ல மனசை கொடுத்துருக்கான். ஏன் கஷ்டப்படுறான்னா அவன் நல்ல மனுஷனாக இருக்கான், தான தர்மங்கள் செய்யணும்னு இருக்கான். நான் இதுக்கு முன்னாடி சொன்னல, தர்மத்தை நிலநாட்டணும், எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், 10 பேர் கூட வந்து சேவை பண்ணணும், 10 பேர் கூட சேரணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க காசு பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. தே ஒன்ட் பி ஸோ மச் கமர்ஷியல். நான் சொல்கிறது புரியுதா? அந்த கமர்ஷியாலிட்டி இல்லை அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சம்பாதிப்பான், கம்மியாக தான் எல்லா விஷயங்களும் நடக்கும். ஆனால் அவங்க லைஃப்பில் இருக்கிறதுலே இது ஒரு நல்ல கேள்வி. அட் த சேம் டைம் ஒரு கான்ட்ரடிக்டரி விஷயம் உள்ள இருக்குது. நல்ல மனுஷன் கஷ்டப்பட்டாலும் எதில் கஷ்டப்படுறான்னு கேட்டால் பணத்துலையும் காசுலையும் தான் கஷ்டப்படுவான். குழந்தை செல்வம்னு ஒன்று இருக்குது. அது நீங்கள் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் 4 குழந்தை 5 குழந்தைன்னு பிறக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெளியே ரோட் சைடில் பாவம் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம எல்லோரும் வந்து ஐவிஎஃப் சென்டருக்கு போய் லைனில் நிற்போம். எங்கேயாவது ஏதாவது சான்ஸ் கிடைக்காதா, ஏதோ ஒரு எக்கு ஃபர்டைல் ஆகாதா, ஒரு குழந்தை பிறக்காதான்னு. இப்போ ரோட் சைடில் இருக்காங்க, என்ன சாப்பிட்றான்னு தெரியாது, எப்படி தூங்குறான்னு தெரியாது. நம்ம மாதிரி பெட் இல்லை, பெட்ஷீட் இல்லை, தலகாணி இல்லை, நல்ல சாப்பாடு கூட கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 குழந்தை 5 குழந்தை லைனில் விளாண்டுட்டு இருக்கோம். கஷ்டப்படுறவன் கஷ்டப்படுறாங்கிறது பணத்தில் மட்டும்தான். அது சுகத்துலேயோ சந்தோஷத்துலேயோ அகம் சார்ந்த விஷயங்கள்லையோ கடவுள் கஷ்டத்தை கொடுக்கறதே கிடையாது. அடுத்த ஜென்ரேஷன் அவனுக்கு நல்லா இருக்கும், அவ்வளோதான் எடுத்துக்க முடியும் நம்ம.